அஸ்ஸலாமு வணக்கம். நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போகிறது அந்த செகண்ட் வீக்கான டிஸ்கஷன் வீடியோ. நம்ம கேள்விக்குள்ள போவோம். ரைட், கேள்வி வந்துருக்கு a part f of x சமன் x வர்க்கம் சம p plus 2 x சம 4p என கொள்வோம். இங்கு p பெரிது 12 ஆகும். இருபடி சமன்பாடு f of x சமன் 0 ஆனது இரு வேறுவேறான மெய்மூலங்களை கொண்டிருக்கும் என காட்டுக. மெய்மூலங்களை கொண்டிருக்கும் சொன்னா டெல்டா பெரிது அல்லது சமன் 0. இதான் மெய்மூலங்களை கொண்டிருப்பதற்கான நிபந்தனை. சரியானே? பொருந்தும் மெய்மூலத்தை கொண்டிருக்கும் சொன்னால் டெல்டா சமன் 0. சரியானே? வேறுவேறான மெய்மூலங்களை கொண்டிருக்கும் சொன்னால் டெல்டா பெரிது 0. சோ இங்க கேட்கப்பட்டது பொருந்தும் வேறுவேறான மெய்மூலங்களை கொண்டிருப்பதற்கான நிபந்தனை டெல்டா பெரிது சமன் பெரிது 0 சமன் வராது. சரியானே? ரைட். அப்ப வேறுவேறான மெய்மூலங்களை கொண்டிருக்கணும் சொன்னால் டெல்டா பெரிது 0 இருக்க வேண்டும். சோ டெல்டா சமன் என்னன்னு பார்ப்போம். டெல்டா சமன் என்ன? b வர்க்கம் என்ன? b வர்க்கம் p plus 2 வர்க்கம் minus 4a என்ன? x வர்க்கத்துல போனோம் என்ன? 1 தர c சமன் 4p. சோ அடைப்பு என்று சொன்னால் p வர்க்கம் plus 4p plus 4 minus கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் 16p. சோ p வர்க்கம் minus 12p சக 4. சரிதானே? இப்ப இது டெல்டா. இப்ப என்ன காட்டலாம்? டெல்டான்னு சொன்னா இந்த p வர்க்கம் minus 12p இதை நிறைவர்க்கமாக்குறதுக்கு என்ன செய்யலாம்? இதை ரெண்டா பிரிச்சு இதை ரெண்டா பிரிச்சு வாரத்து வர்க்கிச்சம்னா சரி. வர்க்கிச்சம் என்ன? 2 × 6 36. சோ -36 + 4 சோ p -6 முழுவதின் வர்க்கம் கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் 34. சோ இது என்ன? டெல்டா. சோ இங்க வந்துகிட்டு p பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, இதான் டெல்டா. சரிதானே? இதான் டெல்டா. p தந்திருக்கான் 12 விட பெருசு. p பெருசு. சோ அடுத்து 12 போட்டாலும் பாருங்க, 12 போட்டாலும் 12 6 6 வர்க்கம் 36. அதுல இருந்து 34 கழிச்சா டெல்டா எப்பயும் என்ன? பெரிது 0 தானே. காரணம் p - 6 பெரிது 34. காரணம் என்ன? p பெரிது 12. சோ டெல்டா பெரிது 0. டெல்டா பெரிது 0 என்ன அர்த்தம்? கீழே எழுதுங்க. ஏன்னா கீழே எப்படி வரும்? f of x சமன் 0. f of x 0 ஆனது இரு வேறுவேறான பொருந்தும்
மெய்மூலங்களை கொண்டிருக்கும். பொருந்தும் மெய்மூலங்களை கொண்டிருக்கும். ரைட், கிளியர் தானே? ரைட், அது தொடர்ந்து அப்படி வருதுன்னா f of x சமன் பூஜ்ஜியத்திற்கு இரண்டு ஓர் மூலகம் அன்று என காட்டு. இப்ப f of x க்கு தானே, f of x க்கு இரண்டு f of x சமன் பூஜ்ஜியத்துக்கு இரண்டு வந்துட்டு ஒரு மூலகம் அன்று என காட்டுறீங்க. அப்ப என்ன செய்யணும் x க்கு பதிலா 2 எழுதிடுங்க. சோ f of 2 சமன் x வர்க்கம் சொன்னால் 4, அதாவது 2 வர்க்கம் சக p plus 2 2 சக 4p. சரியானே? சக 4p. சோ 4 சக 2p சக 4 சக 4p. சோ கூட்டினோம்னா 6p சக 8. சோ 6p வந்து பாருங்க f of 2 சமன் 6p சக 8. சோ 6p சக 8 பெரிதுன்னா 0. காரணம் p பெரிது 12. சோ f of 2 பெரிது 0. ஆகவே இரண்டானது f of x சமன் பூஜ்ஜியத்தின் மூலகம் அன்று. விளைந்தனே? மூலகம் அன்று. ரைட், அது தொடர்ந்து அழிக்கிறேன். தொடர்ந்து என்ன காட்டுக? மூலகம் f of x இன் மூலங்கள் ஆல்பா கமா பீட்டா என்ன கொள்ளுது? இது f of x தானே. f of x என்ன இது கொள்ளுது? x வர்க்கம் சக p plus 2 x சக 4p. இதர மூலங்கள் என்ன? ஆல்பா கமா பீட்டா. சரியானே? ஆல்பா கமா பீட்டா என்ன கொள்ளும்? உகந்த ஒரு பிரதியீட்டை பயன்படுத்தி ஆல்பாவின் மேல் ஆல்பா plus 2 கமா பீட்டாவின் மேல் பீட்டா plus 2 ஆகியவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு என காட்டலாம். சோ நம்ம ஆல்பா plus பீட்டா என்ன பார்ப்போம். ஆல்பா plus பீட்டா என்ன? மைனஸ் b over a வந்து என்ன? 1. சோ ஆல்பா plus பீட்டா minus p plus 2. alpha into b என்ன? c over a. c over என்ன? 4p. ரைட், ரைட். இப்போ என்ன செய்ய போறோம்னா சும்மா கண்டு வச்சிருக்கேன். இப்போ என்ன செய்ய போறோம்? இதுட சமன்பாடு நெருங்கி. சரியானே? அதாவது இதை மூலகங்களாக கொண்ட சமன்பாடு நெருங்கி நமக்கு எதை மூலகங்களாக கொண்ட சமன்பாடு வேணும்? ஆல்பாவின் கீழ் ஆல்பா மைனஸ் ஆல்பா பிளஸ் 2 பீட்டாவின் கீழ் பீட்டா பிளஸ் 2 இதை மூலங்களாக கொண்ட சமன்பாடு நமக்கு வேணும். அவன் என்ன சொல்றான்? ஏதோ ஒரு உகந்த பிரதியீட்டை பயன்படுத்தி சொல்றான். ரைட், நான் என்ன சொல்றேன்னா, அதாவது இது ஒரு மூலம் தானே, இதை நம்ம என்ன சொல்றோம்? இதை கொண்டு பிரதியீட்டம் சொன்னா இங்க பூஜ்ஜியமாகும். ஏன்? இந்த சமன்பாட்டுற மூலம் தான் ஆல்பா கமா பீட்டா. சரியானே? அதாவது இது என்ன? இது ஒரு x1, இது என்ன? இது ஒரு x2. புரியுதானே? இதை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு எடுக்கக்கூடாது. இது அந்த நம்ம காண்ற மூலத்துல x1 ஆகும் அல்லது ஒரு x0 ஆகும். இது x0 பண்ணாம இருக்கும். புரியுதானே? என்ன இப்ப நான் இது ஒரு கேபிட்டல் எக்ஸ் எடுக்கிறேன்.
இல்லைங்களா? இது ஒரு கேபிட்டல் எக்ஸ் ஆகும், இது ஒரு கேபிட்டல் எக்ஸ் இருக்கு ரைட்டா. இதை கேபிட்டல் எக்ஸ் எடுத்தா இந்த ஆல்பாங்கிறது என்ன, இந்த ஆல்பாங்கிறது இந்த ஸ்மால் எக்ஸ் ஆയിരിக்கும் போது, அதாவது இந்த ஸ்மால் எக்ஸ் ஆയിരിக்கும் போது எக்ஸுக்கு ரெண்டு தீர்வு இருக்குதானே, அந்த ரெண்டு தீர்வு தான் ஆல்பா பீட்டா. அதாவது எக்ஸ் வந்துக்கிட்டேன்னா எக்ஸ் வந்து உண்மை என்ன வழக்கம்னா எக்ஸ் வந்து உண்டு ஆல்பாவுக்கு சமனாரி, இன்னொரு எக்ஸ் வந்து பீட்டாவுக்கு சமனாரி ரைட்டானே. இப்போ நான் இந்த இதை கேபிட்டல் எக்ஸ் எடுத்துருக்கேன், அதாவது இந்த கேபிட்டல் எக்ஸ் வந்து ஒன்று இதுக்கு சமன் அடிக்கும் அல்லது இதுக்கு சமன் அடிக்கும் சரியானே. இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த கேபிட்டல் எக்ஸ் வந்து எதுக்கு சமன் அடிக்கிறேன், இந்த ஆல்பாவிங்கள் ஆல்பா பிளஸ் 2 சமன் எடுக்கிறேன். இந்த ஆல்பாவுக்கு போல என்னத்தை போடுறேன், என்னத்தை கருதுகிறேன், எக்ஸை போடுறேன் சரியானே. ஏன் ஆல்பாங்கிறது மறைமுகமா ஒரு எக்ஸ் தானே, ஸோ எக்ஸ் பிளஸ் 2 கேபிட்டல் எக்ஸுங்கிறது ஸ்மால் எக்ஸுங்கிறது எக்ஸ் ரெண்டு ரைட்டா. ரைட், இப்போ நான் என்ன செய்யறேன், ஸ்மால் எக்ஸ் எல்லுவை மாற்றம் பண்றேன். பார்த்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் இன்டு ஸ்மால் எக்ஸ் பிளஸ் 2 சமன் எக்ஸ். இப்போ ஸ்மால் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் ஆக ரெண்டு கேபிட்டல் எக்ஸ் சமன் ஸ்மால் எக்ஸ். ஸோ அங்கே போனீங்கன்னு சொன்னால் எக்ஸ் 1 மைனஸ் கேபிட்டல் எக்ஸ் சமன் ரெண்டு கேபிட்டல் எக்ஸ். ஸோ ஸ்மால் எக்ஸ் சமன் ரெண்டு கேபிட்டல் எக்ஸ் இன்டு 1 மைனஸ் எக்ஸ் ரைட்டா. 1 மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்தெல்லாம் இந்த சமன்பாட்டுல இந்த எக்ஸ் இருக்கிற இடத்தெல்லாம் இதை பிரதிட்டோம்னு சொன்னால் இந்த எக்ஸ் ஒரு சமன்பாடு வரும். பாருங்க இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இதை கொண்டு போட்டோம்னு சொன்னால் எப்படி வரப்போகுது, எக்ஸ் இருக்கிற இடத்துல என்னத்தை பெருது எடுத்தா எக்ஸ் இருக்கிற இடத்தெல்லாம் 2 capital X single 1 minus capital X. So 2x 2 capital X 1 minus वर्गम सह p plus 2 2x 1 minus capital X सह 4p. So என்ன செய்ய போறேன், அடைப்பு நீக்க போறேன். அடைப்பு நீக்கணும்னு சொன்னால் 2 capital X வர்க்கம் 2 capital X வர்க்கம் சமன் 0. இதான் பிரதிட்ட 0 தான வரணும். நாம இந்த x பிரதிட்டம்னு சொன்னா நல்லா பாருங்க. இந்த x கொண்டு பிரதிட்டம்னு சொன்னா இந்த கோவை என்ன செய்யும், 0 ஆகும் தானே. சோ 0. இப்போ என்ன செய்ய போறோம், பிளஸ் இத பொது அடுக்க போறோம் ரெண்டு சைடுல. சோ p plus 2 2 capital X 1 minus capital X so 4p 1 minus capital X square சமன் 0. புரியுதானே? இப்போ சுருக்கினோம்னு சொன்னால் 4 capital X வர்க்கம் சக p plus 2 2x minus 2 capital X வர்க்கம் சக 4p 1 minus capital X வர்க்கம் சமம் 0 அப்படின்னு சொல்லி வரும். ரைட்? இப்போ கடைசியா சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா p capital X வர்க்கம் சய 3p சய 2 capital X சக 2p சமன் 0. So இந்த capital X வாரத்தையெல்லாம் small x போட்டோம்னு சொன்னால் என்ன f of x வந்துருக்கு, எப்படி வரும், px வர்க்கம் சய 3p சய 2 x ச
சக 2p இதர மூலம் என்ன நெகட்டிவ் alpha into alpha plus 2 comma beta into beta plus 2 நான் என்ன செஞ்ச பிரதிட்டது விளையினா உங்களுக்கு பிரதிட்டது விளையில என்ன செஞ்சா இப்ப இதர மூலம் வந்துட்டு ஆல்பா கமா பீட்டா சரியானே இப்ப ஆல்பாவை பீட்டாவை பிரதிட்டம்னா x க்கு தீர்வு வரப்போகுது பூஜ்ஜியமா ஆகுது சரியானே என்ன இருக்கு நெக்ஸ்ட் ஆன்சர் உண்டு ஆல்பா வரைக்கும் அல்லது பீட்டா வரைக்கும் சரிதானே இப்ப நான் என்ன செய்ய போறேன் இத மூலங்களாக கொண்ட சமன்பாடு எடுக்க போறேன் இப்ப இது ஏதோ ஒரு x அறிக்க போகுது சரிதானே ஏதோ ஒரு x அறிக்க போகுது நான் இத கேபிட்டல் X எடுத்துறேன் இந்த கேபிட்டல் X இது ஆல்பாங்கிறது என்ன ஸ்மால் x க்கு சமம் தானே சோ அத சமப்படுத்தி கேபிட்டல் X என்ன ஸ்மால் x ன்னு கண்டுபிடிங்க சரிதானே இப்போ இந்த ஸ்மால் x கொண்டு இதுல பிரதிட்டன்னு சொன்னா இது பூஜ்ஜியமாகும் தானே ஸ்மால் x பிரதிட்ட பூஜ்ஜியமாகும் தானே சோ பூஜ்ஜியமாகி சமப்படுத்தி சோ இந்த x வந்துட்டு என்ன இது இந்த x வந்துட்டு இத மூலங்களாக கொண்டு சமன்படும் சரிங்களா என்ன இந்த x வந்துட்டு இத மூலங்களாக கொண்டு சமன்படும் சோ இத மூலங்களாக கொண்டு சமன்படு இப்படி வரப்போகுது சரிதானே ரைட் அடுத்த கேள்வி வந்துட்டு என்ன இப்படிதான் நடந்துருக்கேன் px வர்க்கம் சய 3p சய 2x சக 2p என காட்டுக இங்கு மூலங்கள் ஒன்றை விட பெரியவை எனவும் காட்டுக இப்ப என்ன செய்யுங்க இங்க இந்த ரெண்டு மூலங்களும் ஒன்றை விட பெரிசிங்கு காட்டச்சிருங்க ஒன்றை விட பெரிசிங்கு காட்டச்சிருங்க எப்படியா இருக்கு நான் ஒரு மூலத்தை m கொண்டு எடுக்கிறேன் ரைட் இந்த m சமம்னா ஆல்பாவிற்கு ஆல்பா பிளஸ் 2 சரிதானே ரைட் அடுத்த மூலத்தை என்ன எடுக்கிறேன் சோ n சமம் பீட்டா into பீட்டா பிளஸ் 2 சரிதானே ஒரு மூலத்தை ஆல்பாண்டும் அடுத்த மூலத்தை பீட்டாண்டும் எடுக்கிறேன் சோ எம்மையும் என்னையும் கூட்டினா என்ன வரப்போகுது எம்மையும் இரண்டு மூலங்கள் எம்மையும் என்னையும் கூட்டுறோம் சரியானே ரைட் மூலங்களை கூட்டும் பொழுது இதானே சமன்பாடு அப்ப மூலங்களை கூட்டும் போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் சோ 3p sin 2 என்ன வரப்போகுது p வரப்போகுது இதான் மூலங்கள கூட்டுத்தொகை அடுத்தது மூலங்கள பெருக்குத்தொகை c over 2p over p so 2 சரிதானே இது மூலங்கள கூட்டுத்தொகை இது மூலங்கள பெருக்குத்தொகை அடுத்து என்ன செய்ய போறோம் இப்ப நம்ம இதுக்குள்ள சாதாரணமா நல்லா பாருங்க சாதாரணமா m plus n இது பெரிது பூஜ்ஜியமாகவும் சரியானே கூட்டுத்தொகை பெரிது பூஜ்ஜியமாகவும் n தர n பெரிது பூஜ்ஜியமாகவும் இருந்தால் ரெண்டு மூலங்களும் m ம் n ம் நேராக இருக்கும் சரிதானே அதாவது பெரிது பூஜ்ஜியமாக இருக்கும் ரைட்டா ரெண்டும் பெரிது பூஜ்ஜியமாக இருக்கும் கூட்டுத்தொகை மைனஸ் பெருக்குத்தொகை பிளஸ் இருந்தால் இது என்ன எழுதி போது சிறிது பூஜ்ஜியமாக இருக்கும் ரைட்டானே ஆனா இங்க நிபந்தனை பற்றிதான் எம்மும் என்னும் எதை விட பெருசு அறிக்கணுமா ஒன்றை விட பெருசு அறிக்கணுமா இல்லைங்களா ஒன்றை விட பெருசு அறிக்கணும் சோ நம்ம இதுக்குள்ள ஒன்றை கொண்டு வரத்தான் வரணும் ரைட்டானே இதான் யோசிக்கிறேன் ஒன்றை கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரலாம் அதை யோசிங்க ரைட்டானே இது எப்படி கொண்டு வரலாம் ரைட் இப்போ பாருங்க நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றை
m minus 1 m minus 1 m minus 1 plus n minus 1 ஏன் நான் ஒன்று கொண்டு வந்துச்சுன்னா இதை பாருங்க இதை பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தினா m is equal to 1 வரப்போகுது. ஸோ இந்த கோவை பெரிது பூஜ்ஜியம் காட்டிட்டோம்னா ஒன்றை விட பெரிது காட்டலாம் இல்லையா தானே அதுக்காண்டிதான் நான் m minus 1 எடுத்தேன் அதே போல m minus 1 எடுத்தேன். ஸோ இதை எடுத்தோம்னு சொன்னா இது எப்படி வரப்போகுது m plus n minus 2. ஸோ m plus n வந்துட்டு என்ன 3p minus 2 into p sin 2. ஸோ இது என்ன இது கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் p minus 2 p. ஸோ நல்லா பாருங்க p பெரிது 12 ஆகவே இந்த கோவை பெரிது 0 ஆகவே m minus 1 plus n minus 1 பெரிது 0 இதை கூட்டுறது பெரிது 0 ரைட். அடுத்தது வாரம் ரெண்டரை பெருக்கு தொகையும் வாரம் எப்படி m கிழங்கு அழைக்கிறேன் 1 n minus 1 ரெண்டையும் பெருக்கினா எப்படி வரப்போகுது mn minus m plus n plus 1. ஸோ mn வந்துருக்கு 2 minus 3p sin 2 கீழே p சக 1. ஸோ m minus 1 தர n minus 1க்கு ஆன்சர் வந்துட்டு 2 க்கு p ன்னு சொல்லுவார். 2 க்கு p இங்க p பெரிய 12ன்றதால இது பெரிய 0. ஸோ m minus 1 n minus 1 என்ன பெரியது 0 புரியுதானே இரண்டும் பெரியது 0 வந்து காட்டியாச்சு. ஸோ இங்க பாருங்க இது பாருங்க இது ரெண்டு பெருக்கு தொகையும் பெரிது 0 ரெண்டு கூட்டு தொகையும் பெரிது 0. ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்கு உண்மையா இந்த இங்க சொன்னதா எப்படி ரெண்டு நம்பரை பெருக்கினா 0 பெருசா வருது கூட்டினாலும் 0 பெருசா வருது. ஸோ m minus 1 என்ன இருக்கு 0 பெருசா இருக்கு. அதே டைம் சேம் டைம் n minus 1 என்ன 0 பெருசா இருக்கு. இங்க ஓர் இல்ல இங்க n ஓர் அல்லது இது இங்க நிபந்தனை என்ன ரெண்டு ரைட்டா என்ன சொல்றது வித்தியாசத்தை பாருங்க இது ரெண்டும் பெருக்கு தொகை ரெண்டும் நியர் நம்பரா இருக்கு. ஸோ m பெரிது 1 m அதுடன் n பெரிது 1. ஸோ இங்க காட்டது நீங்க என்ன செஞ்சீங்க என் மூலங்கள் அதாவது என்ன மூலங்கள் இரண்டு மூலங்கள் ரெண்டு பன்மை மூலங்கள் ஒன்றை விட பெரியவை காட்டுங்க ரெண்டும் ஒன்றை விட. இந்த ஓர் வந்த என்ன அர்த்தம் ஓர் வந்தா விளங்கணும் இது அல்லது இது விளையாட்டா எண் வந்தா தான் ரெண்டு விளையாட்டானே கிளியர் தானே. அடுத்த வழிக்கு போமா அடுத்த வழி டீப்பா அடுத்தது பி பார்ட் இருபடி சமன்பாடு f of x சமன் x வர்க்கம் sin bx சக c கணம் சமன் 0.
இம்மூலங்கள் ஆல்பா வர்க்கம் பீட்டா கமா ஆல்பா இன்டு பீட்டா வர்க்கம் c not equal to 0 right ஆல்பா கமா பீட்டா ஐ மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டை c கமா b இன் சார்பில் காணலாம். இப்போ என்ன செய்யணும், இது ஆல்பா பீட்டா அதாவது இதர மூலங்கள கூட்டுத்தொகை மூலங்கள பெருக்குதொகை பார்ப்போம். வேற மூலங்கள பெருக்குதொகை பார்த்தோம்னு சொன்னால் ஆல்பா வர்க்கம் பீட்டா வர்க்கம் சமம் என்ன c கணம் இல்லைதானே. சோ ஆல்பா கணம் பீட்டா கணம் சமம் c கணம். சோ ஆல்பா பீட்டா சமம் c. ஏன் c வந்துட்டு பெரிது, sorry c வந்துட்டு not equal to 0 சரியா. not equal to 0 ன்னு சொன்னால் இந்த நிபந்தனை எடுக்கலாம் ரைட். அடுத்தது ஆல்பா பிளஸ் பீட்டா பார்ப்போம். என்ன ஆல்பா வர்க்கம் பீட்டா சக ஆல்பா பீட்டா வர்க்கம் சமன் மைனஸ் b ன்னு சொன்னால் b. சோ ஆல்பா பீட்டா பொதுவா எடுத்தோம்னு சொன்னால் ஆல்பா பிளஸ் பீட்டா சமம் என்ன b. ஆல்பா பீட்டா என்ன கண்டுபிடிக்கும் c. சோ அதுக்கு பிரிச்சுட்டோம்னு சொன்னால் b minus c ன்னு சொல்லுது. சோ ஆல்பா பீட்டாவை சமன்பாடு இருபடி சமன்பாடு கொண்ட மூலங்கள் வந்துட்டு எப்படி வரப்போகுது, x வர்க்கம் மைனஸ் ஆரம்பத்தில் x minus alpha x minus beta சமன் 0. இதான் ஆல்பாவையும் பீட்டாவையும் மூலங்களாக சமன்பாடு. ஸோ x வர்க்கம் மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா எக்ஸ் சக ஆல்பா பீட்டா சமன் 0. ஸோ x வர்க்கம் ஆல்பா பீட்டா என்ன b மைனஸ் c எக்ஸ் சக ஆல்பா பீட்டா என்ன ஆல்பா பீட்டா c சமன் 0. c அல பெருக்கி விட்டோம்னு சொன்னால் cx வர்க்கம் சக bx சக c வர்க்கம் சமம் 0. இதான் என்ன ஆல்பா கமா பீட்டாவை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு. இப்ப கேட்டீங்க என்ன m சமன் ரைட். இது ஓகே தானே. இதை நான் அழிக்கிறேன் ரைட். அடுத்தது இப்ப என்ன m சமன் ஆல்பா சக 1 பீட்டா. அதே போல n சமன் பீட்டாவிற்கு பீட்டா பிளஸ் 1 ஆல்பா ஆகுமாறு n கமா n ஆகிய மூலங்களாக இருபடி சமன்பாடு தரப்பட்டு காட்டுகிறேன். இதை மூலகங்களாக கொண்ட சமன்பாடு அதை என்ன காட்டுறீங்க. என்ன செய்வோம், இதுக்கு முதல் கேள்வி செஞ்ச மாதிரி தான் பிரதியிடப்படும் சரியானே. என்ன செய்வோம், பிரதியிடப்படும். எம்ங்கிறது சுருக்கினு சொன்னா ஆல்பா பீட்டா சம 1 பீட்டா. ஆல்பா பீட்டா நம்ம முன்ன கண்டது என்ன, ஆல்பா பீட்டா இதுக்கு முதல் கண்டது என்ன, ஆல்பா பீட்டா சமன் c. இதுக்கு முதல் நம்ம கண்டிருந்தோம் ஆல்பா பீட்டா c. சோ m சமன் c + 1 பீட்டா ரைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முதல் நம்ம ஒரு சமன்பாடு எடுத்தோம் என்னது cx வர்க்கம் மைனஸ் bx சக c வர்க்கம் சமன் 0. இது என்னது ஆல்பாவையும் பீட்டாவையும் மூலங்களாக கொண்ட சமன்பாடு. அதாவது இங்க இந்த x வந்துகிட்டு ஒன்று ஆல்பா வரைக்கும் அல்லது இந்த பீட்டா வரைக்கும் போகுது. அந்த ஆல்பாவையோ அல்லது பீட்டாவை இதுல பெருக்கிட்டோம்னு சொன்னால் 0 ஆயிடும். ஸோ இந்த நான் இப்ப என்ன சொல்றான், இதை ஒரு மூலமாகவும்
இது ஒரு மூலமாக இன்னொரு சமன்பாடு. அப்ப நான் இது என்ன செய்யறேன், இது ஒரு கேபிட்டல் எக்ஸ் எடுக்கிறேன். இதை கேபிட்டல் எக்ஸ் எடுத்தேன்னு சொன்னால் என்ன கேபிட்டல் எக்ஸ் எடுத்தேன்னு சொன்னால் சி பிளஸ் ஒன், இந்த பீட்டாவை ஸ்மால் எக்ஸ், ஏன் இந்த ஸ்மால் எக்ஸ் எடுத்தீங்க. ஸோ ஸ்மால் எக்ஸ் சமன் சி பிளஸ் ஒன் ஓவர் கேபிட்டல் எக்ஸ் தானே. இப்போ இந்த ஸ்மால் எக்ஸ் இருக்கிறதுக்கு பதிலா கேபிட்டல் எக்ஸ் போட்டோம்னு சொன்னால் சி 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 பிளஸ் ஒன் ஓவர் கேபிட்டல் எக்ஸ் வர்க்கம் sine b c plus 1 over capital X सह c वर्गम समान पूज्य. वे capital X सर फुल आप देखना c into 1 वर्गम सह b into c plus 1 into x plus c वर्गम x वर्गम समान पूज्य. और इन्हें काटा चलेगा அவன் என்னன்னு காட்ட சொல்லிருக்கான், ரைட், சி வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சி வர்க்கம் எக்ஸ் வர்க்கம், ரைட். அதுக்கு பிறகு இந்த கொஞ்சம் மிஸ் ஆகுது, அப்படியே கொஞ்சம் விடுங்க, ரைட். A minus है ना, A minus, so minus b c plus 1 x सह c into c plus 1 square समान पूज्यम. नहीं जाने ये x डिग्री कैपिटल x डिग्री कितना स्मॉल x आगे यूज़ ना c वर्गम x वर्गम minus b c plus 1 x सह c into c plus 1 वर्गम समान पूज्यम. इधर मूलंगलना अल्फा प्लस बीटा कमा बीटा प्लस சரிதானே. ஆன்சர் எப்படி தந்திருக்குது, சி வர்க்கம் மைனஸ் பிளஸ் ஒன், என்னோட வர்க்கம் உருவாக்கு ஆன்சர்ல சரியா அங்கே பண்ணி கொடுங்களா, சரியா. நீங்கள் வந்து வர்க்கம் வருமா, கொஞ்சம் மிஸ் ஆகிட்டா, சரியா. அடுத்தது மேலும் மேலும் நீங்கள் தவிர மேலும் 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 சி கணம் சமன் சி கணம் சமன் சி கணம் சமன் 2b வர்க்கத்தின் கீழ் 9 2b வர்க்கத்தின் கீழ் 9 என தரப்படி இருபடி சமன்பாட்டின் ஒரு மூலம் மற்ற எதன் இருமடங்கு என காட்டுக, இருமடங்கு என காட்டுக, ரைட். இப்போ நமக்கு இது m இது m இது n, ரைட். இது m பிளஸ் என்ன வரப்போகுது, b c plus 1 over c square என்று சொல்லுவார், தானே, ரைட். m into n என்ன வரும், c plus 1 square over c square. so c வெட்டுப்பட்டால் c plus 1 square over c square. இதான் என்ன, n. ஸோ நான் என்ன செய்கிறேன், இந்த சமன்பாட்டை இருபுறமும் வர்க்கிக்கிறேன்.
ஏன்னு சொன்னா இந்த c+1 வெட்டுறதுக்காக. சரியானே? c+1 வெட்டுறதுக்காக. சரியா? c+1 வெட்டுறதுக்காக நான் வரைக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் m+n வர்க்கம் சமம் b வர்க்கம் c+1 வர்க்கம் கீழே c வர்க்கம். இது என்ன செய்யறேன்? இந்த சமன்பாட்டை பிரிக்கும். சரியா? m+n பிரித்தேன் அப்படின்னு சொன்னால் c+1 வர்க்கம் c. ஸோ இதுவும் பிரித்திடும், இதுவும் பிரித்திடும். ஸோ எப்படி வரப்போகுது? m+n வர்க்கத்தின் m+n சமம் எப்படி b வர்க்கத்தின் c ன்னு சொல்லி வரும். இல்லையா? b வர்க்கத்தின் c ன்னு சொல்லி வரப்போகுது. ரைட்? சரிதானே? ரைட். என்ன செஞ்சுக்கோம்? கொஞ்சம் அப்படி பாருங்க. m+n வர்க்கம் mn b வர்க்கத்தின் c. ரைட்? ரைட். இதை வரைக்கி கூடாதா? இதுவும் சேர்ந்து வரைக்கி படும். ஸோ இது 4ஆம் அடுக்குன்னு சொல்லி வரும். இது ஒரு சி வெட்டு போட்டால் சி காணாமல் சொல்லி வரும். ரைட்? சி காணாம். ரைட். இந்த சி கணத்துக்கு பதிலாக இதை பிரதியீடு செய்யணும்னு சொன்னால் வரா பி வர்க்கம் 2b வர்க்கம் இந்த 9 மேலே போகும். வெட்டுப்பட்டா எப்படி வரப்போகுது? 9 × 2 வரப்போகுது. இந்த 9 × 2 என்ன? m+n வர்க்கம் கீழே m+n சமம் 9 × 2. ஸோ இது சுருக்கி ஆன்சர் பண்ணுங்க. சரி. ரைட்? இது சுருக்கி ஆன்சர் பண்ணுங்க. சரி. ரைட். எப்படி m+n வர்க்கத்தின் mn சமம் 9 × 2. ஸோ 9mn சமம் 2m வர்க்கம் சக 4mn சக 2n வர்க்கம். ஸோ 2m வர்க்கம் சய 5 mn சக 2 n வர்க்கம் சமம் 0. அதேதான் 2m காரணிப்படுத்தினா 2m சய n, அடுத்தது m சய 2n சமம் 0. பாருங்க 2 சய 4 5 எப்படி வரும்போது 2m சய n சமம் 0 அல்லது m சய 2n சமம் 0. ஸோ 2m சமம் n அல்லது m சமம் 2n. என்ன காட்ட சொல்லியான்? தரப்படி இருபடி சமன்பாட்டின் ஒரு மூலம் இதை நம்ம ஒன்று எடுத்துக்கொண்டா மற்றையதன் இது ஒரு மூலம் சொன்னால் மற்ற 2 மடங்கு அல்லது இது
இது இதுல 2 மடங்கு, இது இதுல 2 மடங்கு விளைந்தானே கிடையாது. கீழே கீழே நீங்க வச்சு எப்படி கீழே ரைட் குறித்த இருபடி சமன்பாட்டின் ஒரு மூலம் மற்ற இதன் 2 மடங்கு ஆகும். ரைட் இவ்வளவுதான். பார்த்தீங்கன்னா செய்யக்கூட்டாலன்னா பிழைகள் விளங்கும். இதுதான் இல்லையா செஞ்சு பாடுதான் பிழைகள் விளங்கும். நல்ல கேள்வி வந்துங்க. இந்த இடத்துல வர்க்கத்தை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் அப்படின்னா டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு பெரும்பாலும் தானே. மற்றபடி கேள்விலாம் ஓகே தான். நல்ல கேள்வி உண்டு. புது ஐடியா விளைந்த என்ன விஷயம் அந்த பிரதீட்டு முறையில் காண்றது வளம் என்ன செய்வீங்க. இதில் அல்பா இதில் பெருக்கு தொகை கூட்டுத்தொகை கண்டு அதை எடுத்து விளைந்தாங்க அப்படி செஞ்சுப்பீங்க. இது வந்துட்டு ஒரு வித்தியாசமான முறை உண்டு. சில எதிர்பார்க்கப்படலாம். சரியானே ரைட். அதுக்கு தாண்டா கேள்வி செஞ்சு பார்த்து தான் விளங்கும் என்ன மாதிரி சொல்லி. ஸோ இன்ஷா செஞ்சுட்டு எக்ஸாம் செஞ்சுட்டு டிஸ்கஷன் வீடியோ பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ அடுத்த கிளாஸில் சந்திப்போம். வணக்கம்.